morning students. Now we are going to discuss about late. Late is known as the father of the business. Late அப்படினா என்ன சொல்லுவாங்க அப்படினா father of the business அப்படின்னு சொல்லுவாங்க. In today's class we are going to discuss about parts of the late and also we are going to discuss about the various different types of operations in the late. Okay. Now we are going to discuss about the parts. There are about 5 important parts or 5 components in the late machine. First one is the bed. First portion என்ன அப்படி பாத்தீங்கன்னா கீழ இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெட் அப்படின்னு சொல்லுவாங்க பெட். செகண்ட் ஒன் இஸ் ஹெட்ஸ்டால். இந்த போர்ஷனுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹெட்ஸ்டால். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஸ் தி டெயில் ஸ்டால். ஹெட்ஸ்டால் இது வந்து பாத்தீங்கன்னா என்னது டெயில் ஸ்டால். And this portion is known as the carriage. Carriage. Okay. And this portion is known as the railways. There are about 5 parts. First one is what? Bed. Second headstall. This one is tail stall. This one is carriage and this one is guideways. Guideways. Okay. Now we are going to discuss about one by one. First one is பார்த்தீங்கன்னா bed. அதை கரெக்டாக ஞாபகம். பெட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா all other components of the bed வந்து மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. all other components அப்படின்னா என்னது? பெட்டிக்கு மேலே தான் headstall, tail stall, carriage, guideways எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அதை கரெக்டாக ஞாபகம். பெட்டோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற காம்பனண்ட்டை மவுண்ட் பண்ணுறது அது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் கேஸ்ட் அயான். கேஸ்ட் அயான் மெட்டீரியல் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும். அதில் கேஸ்ட் அயான் அப்படிங்கிற அந்த மெட்டீரியல்லாம் பெட்டில் இது பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் ஃபிஷிங் பண்ணும்போது என்ன ஆகும்? ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் ரிலீவ் பண்ணுறது. ஓகே, வைப்ரேஷனை ஈஸியாக கிரவுண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற எபிலிட்டி எப்படி இருக்கும்னா கேஸ்ட் அயன் அப்படிங்கிற அந்த மெட்டீரியல். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியலை கேஸ்ட் அயனால் மேக் பண்ணிருக்கோம். பெட்டு என்ன மெட்டீரியல் அதோட பர்பஸ் ஆஃப் தி கேஸ்ட் அயன் ஒய் அப்படிங்கிற ஞாபகம். செகண்ட் கொஸ்டின் பார்த்து ஹெட்ஸ்டால். ஹெட்ஸ்டால் அப்படிங்கும்போது இதோட இன்னொரு நேம் ஞாபகம். அந்த நேம் ஆஃப் ஹெட்ஸ்டால் இஸ் லைட் சென்டர். டெயில் ஸ்டாக் அப்படிங்கும்போது இதோட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட் சென்டர். இது லைட், இது டெட். ஓகேவா? ஒய் வி ஆர் நோன் ஆஸ் திஸ் போர்ஷன் இஸ் நோன் ஆஸ் தி லைட் சென்டர் அப்படின்னா இது ஆன் பண்ணும்போது என்ன ஆகுது? இது ரொட்டேட் ஆகுது. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகாது. இது ரொட்டேட் ஆகாததுனால எது எடுத்துருக்காங்க? லைட் சென்டர் அப்படின்னு எடுத்துருக்காங்க. அது ரொட்டேட் ஆகாததுனால இது பேர் டெட் சென்டர் அப்படின்னு எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட சென்டர் பாயிண்ட்டும் இதோட சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும். பர்பஸ் மெஷர் பண்ணும்போது அது ஒரு பாயிண்ட் கரெக்டாக ஞாபகம். ரொட்டேட் ஆகும்போது இது எப்படி கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் என்ன இருக்கு? மோட்டார் இருக்குது. ஓகேவா? அந்த மோட்டாரை மோட்டர் ஷாப் கூட கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கியர் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. உள்ள கியர்ஸ் இருக்கும். கியர் மோட்டர் ஆன் பண்ணும்போது நமக்கு ஷாப் ரொட்டேட் ஆகும். ஷாப் ரொட்டேட் ஆகும்போது நமக்கு கியர் ரொட்டேட் ஆகும். கியர் வந்து இங்கே ஒரு ஷாப் இருக்கும். இந்த ஷாப்பு கூட இதை கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த இது கூட ஒரு ஷாப்டை கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்பிண்டில். ஷாப்ட் தான், அது ஒரு இரும்பு ராட் தான். ஓகேவா? ஆனால் அதுக்கு நேம் என்ன வச்சுருக்காங்க? ஸ்பிண்டில் அப்படின்னு நேம் வச்சுருக்காங்க. ஸ்பிண்டில் ஸ்பிண்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதை கனெக்ட் பண்ணிருக்காங்க. இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக். சக். ஓகே, இது என்ன சக்? என்ன கிளாஸில் பார்த்தீங்கன்னா 3 ஜார் சக். ஓகேவா? இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஜார் சக். There are about 3 types of chuck. Okay, one is the 3 jar chuck, another is the 4 jar chuck. இன்னொரு வந்து என்ன பார்த்தீங்கன்னா magnetic chuck அப்படின்னு ஒன்று. இது ஏன் 3 jar chuckனா இங்கே பாரு 1 2 3 3 ஜார். ஓகேவா? டிஃபரன்ஸ் பிட்வீன் 3 jar chuck 4 jar chuck என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. 3 jar chuck அப்படின்னு என்னன்னா என்னாகும்? இதை வச்சு ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? யூஸ் பண்ணும்போதோ அல்லது டைட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே அடுத்த டைமில் எக்ஸ்பெண்ட் ஆகும். ஓகேவா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டைமில் எக்ஸ்பெண்ட் ஆகும், அடுத்த டைமில் கான்ட்ராக்ட் ஆகும். ஓகே, அதே 4 ஜார் சக் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாபும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்டாக வரும். ஓகேவா? இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இது மட்டும்தான் யூஸ் ஆகும், மற்ற அப்படியே தான் இருக்கும். 4 ஜார் சக்கில் 3 ஜார் சக்கில் எதோ ஒன்று யூஸ் பண்ணாலும் அடுத்த டைமில் எல்லாமே எக்ஸ்பெண்ட் ஆகும், எல்லாமே கான்ட்ராக்ட் ஆகும். மேலே டிஃபரன்ஸ் வந்து அதுதான் 3 ஜார் சக்குக்கும் 4 ஜார் சக்குக்கும். இன்னொரு while we are using the 3 jar chuck, only circular component can be fitted. இந்த மாதிரி rotate circular component மட்டும் தான் 3 jar chuckல ஃபிட் பண்ண முடியும். இதே நீங்க லேட் மிஷின்ல 4 jar chuck யூஸ் பண்ணீங்கன்னா irregular component எல்லாமே ஃபிட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த டைம் எக்ஸ்பெண்ட் ஆகும், அடுத்த கான்ட்ராக்ட் ஆகும்போது இந்த இது மட்டும் தான் ஃபிட் பண்ண
அதில் வந்து ஒன்று இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது எந்த மாதிரி செட் காம்பனண்ட் வேணாலும் அந்த 4 ஜார் செட்டில் நாம் ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சார் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெயில் ஸ்டாக். ஓகே, டெயில் ஸ்டாக் என்ன பார்த்தீங்கன்னா